Hello friends. Last video பார்த்தீங்கன்னா நம்ம சேம் டிஃபால்ட் அப்ளிகேஷனோட கோட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன குயிக் ஓவர்வியூ மாதிரி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்தர் இன்னொரு ஸ்டெப் போயிட்டு அந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டும் இங்கே வந்து விட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் பற்றியும் நம்ம வந்து லிட்டில் டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்ஜெட்ஸ் அப்படிங்கிறது. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நிறைய டைம் பார்த்துருக்கோம். விட்ஜெட்ஸ் அப்படிங்கிறதான் வந்து ஃப்ளட்டரில் எவ்ரிதிங் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஃப்ளட்டரில் எழுதியிருக்க எல்லாமே வந்து நம்மளுக்கு விட்ஜெட்டாக தான் இருக்கும். அந்த விட்ஜெட்டை தான் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அந்த விட்ஜெட்ஸ் பற்றி ஒரு சில ஃபியூ டாபிக்ஸ் பார்ப்போம். அந்த விட்ஜெட்ஸில் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, விட்ஜெட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி க்ரியேட் பண்ணணும், டைப்ஸில் வந்து எப்படி டிஃபர் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் பேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஹோம் பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மை ஆப்பில் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ் எல்லாமே இன்கேஸ் அதை நாட் ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணலை, ப்ரைவேட் இல்லாமல் ப்ரொடெக்டடோ இல்லை பப்ளிக்கோ இருந்துச்சுன்னா அது எல்லாமே நம்ம வந்து மை ஆப்பில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது இங்கே ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அப்படின்னு ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற ஒரு டைப் பார்த்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெத்தட் மட்டும் நம்ம ஓவர்ரைட் பண்ணியிருப்போம். வேறு எதுவுமே நம்ம இங்கே பண்ணியிருக்க மாட்டோம். என்டையர் இதுலேயும் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் நம்ம ஓவர்ரைட் பண்ணியிருக்கோம். அது வந்து பில்ட் அப்படிங்கிற மெத்தட். இந்த பில்ட் அப்படிங்கிற மெத்தடில் தான் வந்து இதோட டெரைவ் கிளாஸ், ஸோ அதை வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதோட டெரைவ் கிளாஸில் ஓவர்ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பில்ட் அப்படிங்கிற மெத்தட்க்கு கண்டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பில்ட் கண்டெக்ஸ்ட் அப்படிங்கிற பேராமீட்டர் வந்து கிடைக்கும். ரிட்டர்ன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ விட்ஜெட், எகெயின் ஒரு நியூ விட்ஜெட். அந்த விட்ஜெட் பேர் தான் மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறது. மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறது எகெயின் இன்னொரு விட்ஜெட். அந்த விட்ஜெட்டுக்கு மூணு பேராம்ஸ் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மெட்டீரியல் ஆப்பில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அதில் ஒரு 3 பேராம் தான் வந்து இந்த டைட்டில், தீம், ஹோம் அப்படிங்கிறது. இந்த ஹோம் அப்படிங்கிறது தான் வந்து தேர்ட் விட்ஜெட். ஸோ இதை பற்றி நம்ம இந்த டீட்டெயில்ஸ் பற்றி இந்த மெட்டீரியல், தீம் ஆப்லாம் பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். இதுக்கு வந்து மெயினாக மூணு பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டைட்டில், தீம், ஹோம் அப்படிங்கிறது. இதை வந்து இந்த ஹோம் அப்படிங்கிறதுல இன்னொரு விட்ஜெட் கால் பண்ணியிருப்பாங்க. அந்த விட்ஜெட் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட். இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்லேருந்து இன்னொரு இதை கால் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் வந்து நம்ம இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். இது வந்து ஸ்டேட்ஃபுல் எக்ஸ்டென்ஸ் ஸ்டேட், இந்த மை ஹோம் அப்படிங்கிறது என்டையர் ஸ்டேட்டாக வந்திருக்கும். இந்த லாஜிக் உங்களுக்கு சரியாக புரியல, இது என்னென்ன கால் பண்ணும் அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம ஃபர்தர் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு விட்ஜெட் பற்றி மட்டும் பார்ப்போம். இந்த விட்ஜெட் அப்படிங்கிறது ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட். இதில் வந்து ஒரு ஸ்டேட் வச்சுருக்கோம், இதை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம ஆப்பை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மை ஆப் அப்படிங்கிறது ஒரு குளோபல் விட்ஜெட், ஒரு காமன், ஒரு அவுட் சைட் விட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபஸ்ட் லெவல் விட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் வந்து நம்ம இங்கே கீழே கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த மை ஹோம் அப்படிங்கிறது ஸ்கஃபோல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் நம்ம. அது வந்து செகண்ட் லெவலில் வைக்கலாம். இந்த மை ஹோம் அப்படிங்கிற மை ஹோம் பேஜ் அப்படிங்கிறது. மை ஹோம் பேஜுக்குள்ளே நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு விட்ஜெட் நம்ம வச்சுருக்கோம், அந்த பில்ட் அப்படிங்கிற விட்ஜெட்டு. பில்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு விட்ஜெட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஸ்கஃபோல்டு. இது வந்து தேர்ட் லெவலாக சொல்லலாம். இந்த ஸ்கஃபோல்டு அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து 2 வச்சுருக்கோம். ஆப் பார், சென்டர் அப்படிங்கிறது. ஆப் பார், பாடி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆப் பார், இந்த சென்டர், இது ரெண்டும் வந்து தேர்ட் லெவல் சொல்லலாம். ஸோ ஃபோர்த் லெவல் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப், மை ஆப்பு. செகண்ட் லெவல் மை ஹோம், அதுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிறது வந்து இந்த ஸ்கஃபோல்டு தேர்ட் லெவல். அதுக்குள்ளே இருக்கிறது ஃபோர்த் லெவல், ஆப் பார் அண்ட் சென்டர் ஈக்குவலாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் வந்துட்டோம். இது தேர்ட் லெவலுக்கு கீழே 2 இருக்குது. ஸோ 2ஆக டிவைட் ஆகும். இது வந்து ஃபோர்த் லெவல், இதுவும் ஃபோர்த் லெவல், ரெண்டுமே ஃபோர்த் லெவல். இந்த ஆப் பார்க்குள்ளே டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விட்ஜெட் 5th லெவல். இந்த சென்டருக்குள்ளே இருக்கிற காலம் 6th லெவல். அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் கீழே வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். நம்மளோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மேபி இதை கூட நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுற மாதிரி இருந்தாலும் காட்டலாம். அந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்தாலும் ஓகே. பட் இல்லை இப்போதைக்கு இருக்கட்டனால ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை ஃபஸ்ட்டு விஷுவலைசேஷன் பண்ணுறது எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விட்ஜெட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு குளோபலாக பிரிக்கணும் அப்படின்னா நம்ம 2 வகையில் பிரிக்கலாம். என்னென்னா ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரிகிற விட்ஜெட், இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத விட்ஜெட். சிம்பிளாக பண்ணணும்னா இதுதான் வந்து ஒரு பேசிக் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது.
ஸோ கண்ணுக்கு தெரியிற விட்ஜெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் புஷ் த பட்டன் திஸ் மெனி டைம்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு, நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து விசிபிள் சொல்லலாம். இதில் வேறு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு, இந்த பட்டன்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற இந்த பட்டன்ஸ், இமேஜஸ்லாம் அப்படின்ட்டு ஒரு விட்ஜெட்லாம் இருக்குது. அந்த இமேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். இமேஜ்னு போட்டிங்கன்னா அந்த இமேஜில் என்ன இமேஜ் போட்டுருக்குறோம் அப்படிங்கிறது யூஸருக்கு யூஏல விஷுவலாக தெரியும். இதெல்லாமே வந்து விஷுவலைஸ் இன்விசிபிள் விட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்விசிபிள் விட்ஜெட் நம்ம யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இங்கே காலம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம், இங்கே சென்டர் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம். இதெல்லாமே நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியும், பட் வந்து இந்த விட்ஜெட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. இங்கே டெக்ஸ்ட் அப்படின்னா டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குன்னு தெரியும், இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு தெரியும், இங்கே ஒரு பட்டன் இருக்குன்னு தெரியும். பட் இதில் சென்டர் யூஸ் பண்ணியிருக்கோமா காலம் யூஸ் பண்ணியிருக்கான்னு யூஸருக்கு வந்து ஒரு தெரியறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடையாது. நம்மளுக்கு எங்கேயுமே இது வந்து தெரியலை. இது வந்து இந்த ஆப் பார் அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியுது, பட் ஆப் பார்க்குள்ள டெக்ஸ்ட் தெரியுது, இந்த ஆப் பாரில் என்ன இது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாதிரி இதெல்லாமே நம்மளுக்கு இன்விசிபிள் சொல்லலாம். இந்த காலம், சென்டர் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்விசிபிள். இது இல்லாமல் பேடிங்கு, ஸ்கெஃபோல்டு, நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஸ்கெஃபோல்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியாது. இது ஒரு விட்ஜெட் யூஸ் பண்ணியிருக்கோம், இது ஸ்கெஃபோல்டா, நாட் ஸ்கெஃபோல்டா, ஆப் பாரா, சென்டரா, காலம் எதுவுமே தெரியாது. பட் டெக்ஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும், பட்டன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து விஷுவலைசேஷனில் 2 இதாக பிரிக்கலாம். ஸ்டேட்டில் வந்து நம்ம எகைன் 2ஆக பிரிக்கலாம். என்னென்னா ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட், ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அப்படின்னு. இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து நம்மளுக்கு இருக்கும். இது ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டில் நம்ம கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வச்சுருக்கோம். அந்த ஸ்டேட்டில் அந்த பர்டிகுலர் விட்ஜெட்டுக்குள்ளே நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் வேணாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்டில் வச்சுக்கலாம். இங்கே வந்து கவுண்ட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த கவுண்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எத்தனை டைம் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கெட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட்லெஸில் எந்த டேட்டாவும் மெயின்டைன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு லே அவுட் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது வந்து ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ப்ராடர் ஒரு விஷுவலைசேஷன். இதை நம்ம கொஞ்சம் டெப்த்தாக போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்ஜெட்ஸே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லலாம். பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் விட்ஜெட்ஸ். ஓகே, பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் விட்ஜெட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனா இங்கே என்ன டினோட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓஎஸ். நம்ம ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டா ஐஓஎஸா அது பேஸ் பண்ணி இருக்கிற விட்ஜெட்ஸ் எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் விட்ஜெட்ஸில் வரும். ஏன் அப்படி பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்கில் நம்ம தான் கிராஸ் பிளாட்ஃபார்ம் தானே யூஸ் பண்ணுறோம், ஸோ ஒன்றில் எதுனா ரெண்டுக்குமே ஒர்க் ஆகும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% ஒர்க் ஆகும், 85 to 90% ஒர்க் ஆகும். பட் ஒரு சில ஃபீச்சர் வந்து ஆண்ட்ராய்டுக்குன்னு தனியாக இருக்கும், ஐஓஎஸ்க்கு தனியாக இருக்கும். ஒரே கோட் வந்து நம்ம ரெண்டுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ரேராக ஒரு சில கோட்ஸ் மட்டும் இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் தான் இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் விட்ஜெட்ஸில் வரும். நம்ம நிறைய ஃபீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப் டவுன் இல்லைனா ஒரு அலர்ட் டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஐஓஎஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்பெசிஃபிக்கான இந்த ரிப்பிள் எஃபெக்ட் இதெல்லாமே ஆண்ட்ராய்டு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக விட்ஜெட் தான் நம்ம போட்டாகணும். இந்த மாதிரி கேட்டகரியில் வர விட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் விட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டீரியல் டிசைன் கைட்லைன்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டீரியல் டிசைன் கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து விட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஆண்ட்ராய்டு ஸ்பெசிஃபிக் விட்ஜெட்ஸ் எல்லாமே இந்த மெட்டீரியல் கைட்லைன் வந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இதில் வந்து ஃபர்தராக மெட்டீரியல் விட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆண்ட்ராய்டுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் விட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீ ஐஓஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐஓஎஸோட டிசைன் இதில் எதாவது அக்கார்டன்ஸ் பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் இன்டர்ஃபேஸ் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெச்ஐஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஹியூமன் இன்டர்ஃபேஸ் கைட்லைன்ஸ்க்கு அது வந்து ஆப்பிளோடது. அவங்க சொல்கிற அந்த கைட்லைன்ஸ் படி தான் இருக்கும். அவங்க அந்த கைட்லைன்ஸ் படி ஆப்பிளுக்கு ஐஓஎஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்க விட்ஜெட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேமில் சொல்லுவாங்க, கப்பர்ச்சினோ விட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் விட்ஜெட்ஸ். ஐஓஎஸ்க்கு தனியாக ஒரு சில விட்ஜெட்ஸ் இருக்கும், ஆண்ட்ராய்டுக்கு தனியாக ஒரு சில விட்ஜெட்ஸ் இருக்கும். அதெல்லாமே நம்ம வந்து இந்த கிளாஸிஃபிகேஷனில் பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷனில் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட் கேட்டகரி. இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பாட்டுருக்க அந்த ஸ்கெஃபோல்டே வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். அதே மாதிரி ஆப் பார், பாட்டம் நேவிகேஷன் பார், டேப் பார், இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபர் ஆகும். அலர்ட் டைலாகு, டேட் டைம் பிக்கர் எல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டிஃபர் ஆகும். இது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஸ்பெசிஃபிக்கு. ஐஓஎஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எதாவது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கேப்பர்ச்சினோவில் ஸ்டார்ட் ஆகும். கேப்பர்ச்சினோ பட்டன், கேப்பர்ச்சினோ பிக்கர், கேப்பர்ச்சினோ டேட் பிக்கர், டைம் பிக்கர் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கேப்பர்ச்சினோவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஐஓஎஸ் ஸ்பெசிஃபிக். நம்ம டிஃபால்ட்டாக இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த
லிஸ்ட் டைலு, டேப் பார் வியூ, ஆப் பார், ஸ்கேஃபோல்ட் இது எல்லாமே வந்து மெட்டீரியல் டிசைனில் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா லேஅவுட் விட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த லேஅவுட் விட்ஜெட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு லேஅவுட் அப்படின்னாலே என்ன, ஒரு 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 விட்ஜெட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட், ஒரு பேசிக் இதை வந்து நம்ம செட்டப் பண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து லேஅவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்ட்ராய்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய லேஅவுட்ஸ்லாம் இருக்கும். கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட், லீனியர் லேஅவுட், அந்த மாதிரி நம்ம அந்த விட்ஜெட்ஸ்க்கெலாம் ஒரு பேஸ் கொடுக்கறது எகெயின் இன்னொரு விட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த விட்ஜெட்ஸ்லையும் நம்ம நிறைய விட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன விட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர், காலம், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து எகெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட் விட்ஜெட். நம்ம அந்த இதுக்குள்ளே தான் வந்து ஒரு விட்ஜெட், ஒரு சைல்டு விட்ஜெட் வந்து நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். அந்த சைல்டு விட்ஜெட்டை ஹோல்ட் பண்ணுற எல்லாமே நம்மளுக்கு வந்து லேஅவுட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டெய்னர் அப்படின்னு ஒரு விட்ஜெட் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த ரோ, இந்த காலம்க்கு இன்னொரு இது ரோ, இதோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ரோன்னு சொல்லுவாங்க. இது காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது போக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஸ்டாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒன் அபவ் another, அந்த மாதிரி நம்மளுக்கு மேலே அடிக்கிட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த இது எல்லாமே நம்மளுக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட் விட்ஜெட்ஸில் நம்மளுக்கு வந்துடும். தேர்டு தான் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், ஸ்டேட் மெயின்டெனன்ஸ், நம்மளுக்கு ஸ்டேட் வேணுமா வேண்டாமா அப்படின்றது எல்லாமே வந்து இந்த ஸ்டேட்டில் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தது மேலே ஸ்டேட்லெஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஸ்டேட் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இது ரெண்டில் எதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் விட்ஜெட் வந்து அதோட கேட்டகரியில் வரும். நம்ம இங்கே வந்து ஸ்டேட் ஃபுல் விட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், அது வந்து ஸ்டேட் ஃபுல் கேட்டகரியில் வரும். இங்கே ஸ்டேட்லெஸ்ஸை பண்ணியிருக்கோம், ஸ்டேட்லெஸ்ஸில் வந்து நம்மளுக்கு இதாகும். இந்த மாதிரி நம்ம வந்து எந்த கேட்டகரியில் வேணுமோ அந்த இதை வந்து நம்ம ஸ்டேட் ஃபுல், ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு இன்னொரு நேம் வச்சுக்கலாம். ஃபோர்த் இன்னொரு கேட்டகரியாக பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட், லாஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் என்னென்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ஆர் பேசிக் விட்ஜெட்னு கூட சொல்லலாம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் என்னன்னா அதுக்கு ஆப்போசிட், அந்த ஒரு பர்டிகுலர் விட்ஜெட் வந்து போத் ஆண்ட்ராய்ட்லேயும் ஐஓஎஸ்லேயும் நம்மளுக்கு வந்து சேமாக தான் இருக்கும். எந்த சேஞ்சஸும் வராது, நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதா வந்து இந்த பேசிக் விட்ஜெட் ஆர் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் விட்ஜெட் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் போட்டிங்கனாலும் சேம் அந்த ஃபாண்ட்டு, சைஸு, கலர் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐஓஎஸ்லேயும் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில காமன் விட்ஜெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ஆர் பேசிக் விட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்மளுக்கு அந்த இமேஜ் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு காமனாக இருக்கும். இமேஜ், ஐகான் இது எல்லாமே நம்மளுக்கு குளோபலாக இருக்கும். போத் ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில விட்ஜெட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ஆர் பேசிக் விட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து ஒரு விட்ஜெட்டோட ஒரு ரொம்ப ஒரு கிளாஸிஃபை பண்ணோம், விட்ஜெட்ஸ் என்னெல்லாம் டைப்ஸில் இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இதுதான். நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விட்ஜெட்டுமே இதில் ஏதோ ஒரு கிளாஸிஃபிகேஷனில் தான் வரும். மேபி ஒரே விட்ஜெட் 2 கிளாஸிஃபிகேஷனில் கூட வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே முன்னாடி பார்த்தா அந்த கப்பர்ச்சினோ விட்ஜெட் வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்லேயும் வரலாம். அதே மாதிரி அதே இது நம்ம ஸ்டேட்லேயும் வச்சுருக்கலாம். அந்த கப்பர்ச்சினோ விட்ஜெட் வந்து ஸ்டேட்டில் வந்து வச்சுருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விட்ஜெட்டும் நம்ம இந்த ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உள்ள டிஃபைன் பண்ணிக்கலாம். லேஅவுட் விட்ஜெட் சென்டர் அப்படிங்கிறது, இந்த சென்டர் அப்படிங்கிறது எகைன் ஸ்டேட் ஃபுல் விட்ஜெட்டுக்குள்ளே இருக்கலாம், இல்லை ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டுக்குள்ளே இருக்கலாம். இந்த மல்டிபிள் காம்பினேஷன்ஸ்க்கு கூட நம்மளுக்கு வந்து இது கிடைக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு விட்ஜெட்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து என்ன இந்த விட்ஜெட் வந்து இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா இதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கல, விட்ஜெட்ஸோட கிளாஸிஃபிகேஷனோட நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு புது டேர்ம். இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக எடுத்தோடனே ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து இப்படி தான் இருக்கும்னா அந்த டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக தான் நம்ம வந்து விட்ஜெட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், விட்ஜெட்ஸோட டைப் பார்த்துருந்தோம். இதே மாதிரி ஒரு நம்ம மற்ற டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் நம்ம ஃபெமிலியர் ஆகும். ஒரு புது லாங்குவேஜோ இல்லை ஒரு புது லைப்ரரியோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இப்போது இன்கேஸ் இதை டேரெக்டாக நம்ம வந்து இன்னொரு புது ஆப் பில்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து டெக்ஸ்ட்னு போட்டிங்கன்னா டெக்ஸ்ட் வரும், சென்டரில் போட்டிங்கன்னா அதோட சென்டரில் வரும், காலமில் போட்டிங்கன்னா காலம் வந்துடும், சும்மா ஸ்டேட்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டேட் இருக்கும், இல்லைன்னா இருக்காது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து குயிக்காக முடிச்சிடலாம். நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ஆப் பில்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு புரியாது. ஏன் இந்த ஸ்டேட்னு போட்டால் ஸ்டேட் இருக்குது, இந்த டெக்ஸ்ட் வந்து இது ஆண்ட்ராய்டுக்கு, இது ஐஓஎஸ்க்கு, இது எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் இந்த விட்ஜெட்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விட்ஜெட்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இதே மாதிரி நம்ம இன்னொரு சில இன்ட்ரடக்ஷன்லாம் பார்க்கணும். ஸோ லேஅவுட்ஸு, இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில சினாரியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காம்பனண்ட்டாக இந்த ஆப் பார்னால் என்ன, இந்த சென்டர்னால் என்ன ஃபர்தராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.